காத்திருக்கும் போராட்டம் டெல்லியிலே போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு தழுவிய போராட்டம் மத்திய மாநில அரசுகளே போராடும் கடும் குளிரில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்று வேளாண் விரோத சட்டம் தான் வாபஸ் வாங்கு 20 இந்திய விவசாயத்தை காப்பேன் என்று சொல்லி 3 வேளாண்மை விரோத சட்டங்களை வேளாண்மை நலச்சட்டங்கள் என்ற பெயரிலே மோடி கொண்டு வந்திருக்கிறார். இந்த சட்டங்களை எதிர்த்து கடந்த 20 நாட்களாக டெல்லியிலே மகத்தான போராட்டத்தை விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஏதோ ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் நடத்துகிறார் என்று அவர் மாற்றுகிறார். குறிப்பாக லெட்டர் பேர் சங்கங்களை இருக்கிற விவசாய அமைப்புகளை வைத்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை என்று போலியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 வேளாண்மை சட்டங்களும் இந்திய விவசாயிகளுக்கு மிக விரோதமானது. உணவை பயன்படுத்துகிற சாதாரண மக்களுக்கு மிகவும் விரோதமான சட்டங்கள். ஆகவே இந்த 3 சட்டங்களையும் வாபஸ் வாங்க வேண்டும். அதோடு விவசாயத்தை இலவச மின்சாரத்தை பயன்படுத்துவதே மிகப்பெரிய அளிக்கிற ஏற்பாட்டை செய்கிற சட்டம்தான் மின்சார சட்டம். அந்த சட்டமும் வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் கடந்த 3 நாட்களாக தமிழ்நாட்டிலே மாவட்ட ஆட்சியாளர் முன்னால் காத்திருக்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர் முன்னாலும் காத்திருக்கும் போராட்டம் நடைபெறுகிறது. இங்கேயும் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடுமையான முறையில் காவல்துறையை ஏவிவிட்டு ஜனநாயகபூர்வமான போராட்டத்தை நடத்துவதற்கு எடப்பாடி அரசாங்கம் அனுமதிக்காமல் செய்து கொண்டிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதோடு நாங்கள் நிற்க மாட்டோம். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு விவசாயியும் இந்த போராட்டத்திலே ஈடுபடுகிற அடிப்படையிலே எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். ஆகவே உடனடியாக வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசையும் திரும்ப பெற சொல்லி கேட்க வேண்டும் என்று மாநில அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.